நீயே ஆச்சரியப்படும்படியான நல்ல விஷயத்தோடு தான் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். உன் மனதில் நினைப்பதை பலிக்கச் செய்வதற்கு, உன் வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. என் தங்கமே, இன்று முகப்பெரும் உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது இந்த தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ இழந்து விடாதே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நான் உன் மீது கொண்ட பக்தியும் அன்பும் உண்மைதானே. அப்படித்தான் உன் உயிரினும் மேலான ஒருவர் உன்னிடத்தில் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று பரிதவித்து கொண்டிருக்கின்றார். சில விஷயங்களின் உண்மைத்தன்மை எது புரிந்து என்று கொண்டால் மட்டும்தான் நாம் வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். வேண்டாம் வெறுப்பாக இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சதா நேரமும் சண்டைகள் மட்டுமே வந்து கொண்டு இருந்தால் ஏதோ ஒரு கட்டத்தில் அங்கு பிரிவு என்பது ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நான் உனக்கான ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இந்த வராகி அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடக்கப் போவதை பார்த்து நீ பயந்து கொண்டு பதற்றப்பட்டு கொண்டும் இருக்காதே. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி இதுதான் நடக்கப் போகிறது. உன் உயிரினும் மேலான உறவானவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் தெரியுமா? நீ அவரை பற்றி சதா நேரம் நினைத்து கொண்டு தானே இருக்கின்றாய். அவர் நன்றாக இருக்க வேண்டும், நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படிதான் அவர் உனக்கான விஷயத்தை செய்வதற்கு இங்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றார். பெரிதல் இருந்து கொண்டு இருந்தாலும் இந்த புரிதல் என்பது மிகவும் ஆழமான ஒன்றை உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். தினம் தினம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்ற ஒரு மன அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. எல்லா சுற்றியும் உனக்காக நான் சில விஷயத்தை செய்யும்போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய தயாராகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். நீ என்னிடம் என்ன கேட்டாய்? பொன்னோ பொருளோ இல்லை, அதற்கு மாறாக நிம்மதியான வாழ்க்கையை மட்டும் தாரும் அம்மா. அப்படி நான் என்ன செய்து விட்டேன்? அனுதினமும் என்னை அளவைத்து கொண்டு இருக்கின்றாய். என் அழுகுரல் கேட்டும் உனக்கு வருவதற்கு மனமில்லையோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து இருக்கும்போது பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லாமல் உனக்கான வெற்றியை தருவதற்கு, உன் வெற்றியை தருவத இந்த ஒரு நிமிடத்தில் மட்டுமே யோசித்துப்பார். என்ன நினைக்கும், என்ன நடக்கும் என்பதை சிந்தித்துப்பார். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த முருகனின் மீது பாரத்தை போட்டு உன் துணையை மீட்டெடுப்பதற்கான வழியில் மட்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. சில பேர் சொல்கின்ற வார்த்தைகளை நீ அப்படியே நம்புவதனால்தான் உன் துணையை மீட்டெடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதனால்தான் உன் உயிரினும் மேலானவரை உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக அங்கு தயாராகிவிட்டார். ஆனால் சில சமயத்தில் அதை ஏற்கக்கூட உன் மனமில்லாமல் என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றது. இந்நிலையில்தானே நான் உனக்கான சந்தோஷத்தை பறிப்பதற்கு எனக்கு எங்கு என்ன உரிமையும் கிடையாது. அப்படி என்று உனக்கு துணையானவரை சொல்லிவிட்டு இதை கேட்டு முடிக்கும் அடுத்த நிமிடமே நீ யாரென்றே எனக்கு தெரியாது என்று சொன்ன காலங்களும் உண்டு. அத்தனை விஷயத்தையும் அத்தனை காண்டங்களையும் நீ தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது வருகின்ற விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன சோதனைத்தான். நீ வலிக்கவில்லை இல்லை என்று சொன்ன பிறகுதான் அதை போல் நான் ஆரம்பித்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வெற்றியை நான் இங்கு இப்பொழுது என் கையிலே இங்கு எடுத்து விட்டேன். இதோ உனக்காக ஒன்று, உன்னிடத்தில் சிறப்பான ஒன்று, உனக்கு நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கு வேண்டியது என்று தெரிந்துவிட்ட பிறகு தானே அதை உன் கையிலே நிரந்தரமாக்க வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, யார் எதை சொன்னாலும் நீ அதில் காலில் வாங்கி கொண்டு இருக்காதே. அறிவுரைகளையும் ஆலோசனைகளை மட்டும் வேண்டுமென்றால் நீ கேட்டுப்பார்.
ஆனால் உன் முடிவை எடுக்கின்ற விஷயத்தில் நீ தைரியமாக இரு. உன் முடிவை எடுக்கின்ற அந்த விஷயம்தான் வெற்றி பெறும். அதிலிருந்து தவறுகின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கானவரை உன்னிடத்தில் இல்லை என்பது தானே நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தாய் வெறும் சத்தியத்தின் உண்மையை சொல்வதற்காக போவதில்லை, வெறும் வாக்கை பலிக்கச் செய்வதற்காக போவதில்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கானதாக இருக்க போகும்போது எனக்கானது யாருமே இல்லை என்று நீ வருந்த வேண்டாம். இதோ உன் துணை யாரென்று நான் அறிந்து விட்டேன். உன் உயிரினும் மேலான உறவு அங்கு நன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். அந்த விஷயத்தை சொல்வதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவது என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் இனியும் உன் மனதில் கலக்கத்தை வைத்து கொள்ளாதே. வருவதும் போவதுமாக இருக்கின்றார்கள், ஆனால் என் மனதை புரிந்து கொள்ள மட்டும் யாருமே இல்லை என்று வருகின்ற ஒருவரை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்காதே. அவர்கள் வருவது போவதுமாக இருந்து கொண்டு இருப்பது வேறு சில விஷயத்தை செய்வதற்காகவோ இருக்கலாம். அது நல்லதா கிட்டதா என்று நீ தீர்மானமாக இருந்தால் மட்டும்தான் அதில் வெற்றியை பெற முடியும். அதில் மட்டும் நீ வெற்றியை அடைந்து விடு. என் பிள்ளையே, உன் சோதனைக்கும் சோகத்திற்கும் உச்சியில் நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை எதற்காகவும் நான் கலங்கடிக்கப் போவதே இல்லை. நடப்பதையும் நடக்கப் போவதையும் உன் துணையானவரை என்னிடம் சொல்லிவிட்டார். நீ எதற்காக காத்திருந்தாய் என்று தெரியாமலே இத்தனை காலமாக உன் மனம் வருத்தத்தோடு இருந்தாய். இப்பொழுது நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டி இருக்கும் போது எதற்காக தங்கமே நீ மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? சோதனைகள் உனக்கானதாக மாறிவிடுமோ என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். அந்த சோதனையும் வேதனையும் உன் கையில் இருந்து நான் எடுத்துவிட்டு உனக்கான விஷயத்தில் எது நல்லது உனக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்குத்தானே வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசித்து உன் மனதில் இருக்கின்ற நினைவை எனக்காக அங்கு தயார்படுத்திக்கொள். உனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதை நான் தராமல் இருப்பேனா? இதோ உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்த வாராகி என்னை இருந்து கொண்டு இருக்கும்போது ஏன் தங்க பிள்ளையே, நீ எதையோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். வருத்தங்களை போக்கச் செய்து உன் பிரச்சனையை தீர்த்து உன் உயிரினும் மேலான உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக இந்த முருகன் நான் வந்து இருக்கும்போது உன் மனதின் கஷ்டத்தின் காயத்தின் தாங்கி நின்று கொண்டு இருக்க, உன் வாழ்க்கையை தூணாக தாங்கி நின்று கொண்டு இருக்க நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டத்தான் போகிறேன். அது வரையிலும் நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் ஏது செய்து கொண்டிருந்தாலும் இந்த விஷயத்தில் இதுவரை இவர் அநாதை என்று சொல்லியவர், உன்னை அங்கு காயப்படுத்தியவர் இப்பொழுது உன்னை தேடித்தான் வரப்போகிறார். மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டு எப்படியாவது அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். எனவே தான் நான் சொல்கிறேன், கவனமாக கேள். யாருக்காகவும் வாழ்க்கையை விட்டு கொடுப்பதை தாண்டி நீயாகவே இருப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன் முடிவுகளில் தெளிவாக இரு. உன் முயற்சிகளை கைவிட்டால் மட்டும்தான் நமக்காக அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரிய வரும். இப்படி ஒவ்வொரு முறையும் நீ ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் உன் கண்ணில் காட்டி நீ அதை செய்து கொண்டிருக்கும் போது சில சமயங்களில் அழுகையின் கண்ணீரும் வந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஆட்டத்தை செய்யப்போகும் விஷயம் என்னவென்றால் செய்யத்தான். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் உயிரினும் மேலான உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பது இந்த வாராகி தான் என்று துணை கொண்டு நீ என்னிடத்தில் வந்துவிடு.
வருகின்ற விஷயத்தில் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருந்து கொண்டு இருக்கும் போது வருவது எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உனக்காக யாருமில்லை என்று நினைத்து கொண்டு இருந்த வாழ்க்கையில் இவர்தான் உனக்காக அடுத்தது இதைத்தான் செய்ய போகிறார் என்று சொல்வதற்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மனம் என்றும் ஒன்று மட்டும்தான் வீழ்த்துகின்ற ஆயுதமாக இருக்கும். அதை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ விட்டு கொடுத்து கொண்டே இருக்காதே. எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கும்போது உன் உறவையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு. நல்லதை இந்த தாய் நான் உனக்கு நடத்தி தருவேன். ஓம் வராகி தாயே போற்றி.